ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினப்பலன் இன்றைக்கி 20/7/2023 சோபகிருது வருஷம் ஆடி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி 1:03 ராவு காலம் மத்தியானம். திருத்தியை திதி இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தோன்னா நாளைக்கு கார்த்தால சூரிய உதயமாய் ஒரு 10 நிமிஷம் வரலாம் இருக்குது, 10-15 நிமிஷம் வரலாம் இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் ஒரு 11-11:30 வரலாம் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரம் அதில் 11-11:15 வரலாம் வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு மக நட்சத்திரம். அதனால் சந்திர பகவான் இன்றைக்கி கடக ராசியில் கார்த்தால் ஒரு 11:15 வரலாம் இருப்பார். அதற்கு பிறகு சிம்ம ராசியில் போகிறார். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் தனுசு ராசிக்கு கார்த்தால் ஒரு 11-11:15 வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன், வேகமாக செயல்படக்கூடியவர். அதாவது ஒரு 27 நட்சத்திரங்களை வச்சு 30 நாளில் இந்த 12 கட்டங்களையும் தாண்டக்கூடியவர். ஒரு நாளைக்கு ஒரு 2.25 நாளில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியவர். ஃபாஸ்டஸ்ட்டு மூவிங் பிளானட்னு சொல்லக்கூடியவர். அதனால் மதிகாரகன், மனோகாரகன் அதெல்லாம் சொல்கிறதுனால தாய்க்கு உண்டான காரகத்துவம் பெறுறார். அவர் சுகத்துக்கு, கம்ஃபர்ட்டுக்கு உண்டான காரகத்துவம் பெறுறார். எளிதில் அழுகக்கூடிய பொருட்களினுடைய காரகத்துவம் பெறுறார். அதனால் இந்த காரகத்துவம் பெறதுனால மதிகாரகன்னு சொல்கிறதுனால சந்திராஷ்டம நாட்களில், அதாவது 8ஆம் நாள், அதாவது பிறந்த ராசிக்கு 8ஆம் நாள் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடாது. புதுசாக அக்ரிமெண்ட் போட்டு ஏதாவது பண்ணக்கூடாது. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சு தகராறு, வாய் தகராறு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையிறதுக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். ஏன்னா வெளியூர் வெளிமாநிலம் திடீர்னு நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டோம், இப்போ எப்படி போகாமல் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இதை இந்த பரிகாரங்களை பண்ணலாம். அதை தவிர இந்த கோர்ட் ஆர்டர் வருது, வியாழக்கிழமை வேறு நீங்கள் தான் ஆகணுன்றா, இல்லைன்னா ஏதாவது ஒரு சீனியர் பீப்புளோட அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஏற்கனவே கொடுத்துட்டார் அவர், போய் தான் ஆகணும், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். வேலைக்கு இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறா, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைவதற்காக எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டு போகிறது நிச்சயமாக ஒரு நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் சொல்லலாம். என்ன அப்படின்னா, திரிதினஸ்பிருகு அப்படின்னு பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கோம். திரிதினஸ்பிருகு அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நட்சத்திரமோ, ஒரு திதியோ, ஒரு யோகமோ 3 நாட்கள் வருமேயானால், ஒரே ஒரு திதி 3 நாட்களும் கண்டினியூஸாக வர்றதோ, இல்லை ஒரே ஒரு யோகம் 3 நாட்கள் கண்டினியூஸாக வர்றதோ, ஒரே ஒரு நட்சத்திரம் 3 நாட்கள் கண்டினியூஸாக வர்றதோ திரிதினஸ்பிருகு அப்படின்னு சொல்லப்படுறது. இன்றைக்கி திரிதினஸ்பிருகுன்னு போட்டிருக்கே. இதனால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தோம்னா திருதியை திதி பார்த்தோம்னா இன்றைக்கி எர்லி மார்னிங், அதாவது 20ஆம் தேதி எர்லி மார்னிங்னு சொல்லக்கூடிய ஒரு 4:30-5 மணியிலிருந்தே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே திருத்தியை ஆரம்பிச்சுடுறது. அதனால் நேற்றைய தினத்தினுடைய கணக்கு வரும். ஏன்னா நம்மளுக்கு பார்த்தோம்னா சூரிய உதயம்லேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலாம் ஒரு நாள் கணக்கு வரும். அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடியது ப்ரீவியஸ் டே கணக்கு வந்துடும். இன்றைக்கி ஃபுல் டே 60 நாழிகையும் திருத்தியை இருக்குது. நாளைக்கு காத்தால் சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 வினாழிகையோ என்னமோ இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் இருக்குது. அதனால் பார்த்தோம்னா 3 நாட்களும் ஒரே திதி இருக்கக்கூடிய காலகட்டத்தினால திரிதினஸ்பிருகு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது.
இந்த திரிதினஸ்பிருக்கு அப்படின்றதுனால என்ன அப்படின்னா, முக்கியமான காரியங்களை எடுத்து செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில். இந்த திரிதினஸ்பிருக்கு 3 நாளாக வந்து இது பிரிஞ்சு இருக்கிறதுனால முக்கியமான காரியங்கள், விசேஷ காரியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து செய்யறதுக்கு அந்த அளவு நாட்கள் நல்லது கிடையாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு வந்து ஜோதிட இது கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சாலேயானால் உங்களுக்கு வந்து அந்த டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்துறதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்ம மந்திரம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்னா, மேஷ ராசியில் ராகுவும் குருவும், கடக ராசியில் சந்திரன், சூரியன் மற்றும் புத பகவான். சந்திரன் வந்து கார்த்தால ஒரு 11:11 வந்து சிம்ம ராசிக்கு போய்டுற. சிம்ம ராசியில் செவ்வாயும் சுக்கிரனும், துலா ராசியில் கேது பகவானும், அதை தவிர வந்து கும்ப ராசியில் வந்து சனி பகவான் வக்கரத்துலேயும் இருக்கா. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல. இன்றைக்கி பார்த்தாலேனால் குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் இது எல்லாமே இன்றைக்கி வருது. நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தாலும் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறா. பெரிய விசேஷம். இன்றைக்கி 5ஆம் இடம் ரொம்பவும் வலுப்படுறது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் இன்றைக்கி வந்தே தீரும். பதவி உயர்வு நிச்சயமாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த மேஷ ராசிக்கு இருக்குது. எதை தொட்டாலும் அதில் வெற்றி மட்டுமே கிட்டும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இன்றைக்கி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். 4ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போனதுக்கு சமம். சுக்கிர பகவானும் திக்பலம் பெற்றிருக்கார். செவ்வாய் பகவான் 12ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல. வெளிநாடு போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு தாயாருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2, 3 அதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது பெரிய ஏற்றம். இன்றைக்கி சந்திர பகவான் 3ஆம் இடத்துல போய் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுக்கு சமம். பணவரவுகள்லாம் அபரிமிதமாக இருக்கும். தொட்ட இடமெல்லாம் பொன்னாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இன்றைக்கி போகிறார் 11 மணிக்கு அப்புறம். பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குருவின் பார்வை வேறு இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல பணவரவு நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழில் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். வண்டி ஓட்டும்போது ஜாகிரதையாக ஓட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு அருகம்பில் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றம். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும்.
சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார். இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லா பயமும் போயிடும். எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி அடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். 9ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். புதுசாக வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த எக்ஸாம்லாம் எழுதி ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்கு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான நாள். எதை தொட்டாலும் பொன்னாக வரக்கூடிய நாளாக இருக்கும். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமை வேறு ஆஞ்சநேய சாலிசா சொல்லுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 11, 12, 10, 11, 12 எல்லாரும் வந்து 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கார். சந்திர பகவானும் பணவரவு அபரிமிதம், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், எதை தொட்டாலும் பொன்னாக வரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உங்களுடைய அதாவது எதிரிகளே அற்ற நிலையாகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான், புதிய வேலை கிடைக்கும். கன்னியா ராசிக்கு நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை வணங்கிட்டு கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 11ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் இடத்துல வந்து ராசியின் அதிபதி இருக்கிறதுனால எந்த வித தோஷமும் வராது. எதை தொட்டாலும் வெற்றி மட்டுமே கிட்டும். அது ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்தும் 11ஆம் இடத்துக்கு வரார். 11, 10 பரிவர்த்தனை யோகம் வேறு ஆறுது. அதனால் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. எந்த தொழில் பண்ணுறீங்களோ பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி, விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ல். இன்றைக்கி பார்த்தோம்னா ராசியின் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி எல்லோரும் வந்து 10ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி வந்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்துக்கு போகிறதும் பரிவர்த்தனை யோகம் மாறதுனால ரொம்ப பெரிய விசேஷம். எதை தொட்டாலும் உங்களுக்கு பணவரவு இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூதாதையர்களின் அனுகிரகம் ரொம்ப இருக்கும். லக்கு இன்றைக்கி ஃபேவர் பண்ணும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண யோகம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா விற்காத ஃப்ளாட்ஸ் எல்லாம் விற்றுரும். இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய வேலையை பாராட்டுவார்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய பெரிய ஏற்றமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். பெரிய ஏற்றம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். எதை தொட்டாலும் பணம் வரும். எந்த ஒரு டெசிஷனும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். இன்றைக்கி பார்த்தோம்னா 8, 9 அதிபதிகள் பரிவர்த்தனை வேறு ஆறுது பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற 9ஆம் அதிபதியாக இருக்கும். அதனால் வெளிநாடு சம்பந்தமாக புது தொழில் வரும். புதுசாக வந்து தொழில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பசங்கள்லாம் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா பிஜி போகிறதுக்கு கண்டிப்பாக அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மகர ராசி, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஆண் சனி சப்தமத்தில் இன்றைக்கி வந்து சந்திர பகவான் காத்தால் ஒரு 11 மணி வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல போகிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகிறதுனா சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். எந்த ஒரு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க தேவையில்லாமல்.
வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஏற்கனவே சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் போய் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு எல் தீபம் போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இன்றைக்கி எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமத்தில் சந்திர பகவான் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை யோகம் வேறு. வேலையில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகனங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய, வண்டி வாகனம் விற்கிறவாளில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைனிங் பெட்ரோல் பிஸ்னஸ் பண்ணுறவாளும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் ஒரு பச்சை கலர் கையில் வச்சுக்கிறதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு பார்த்தேன்னா சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதும் தனக்காரகனே வந்து தனக்காரகன் தனஸ்தான அதிபதி எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது பெரிய விசேஷம். தனஸ்தான அதிபதியை வந்து தனக்காரகன் பார்க்கறதுனால பண வரவு எங்கே தொட்டாலும் பணம் வரும். வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். 7.5 சனின்றதுனால ஜாகிரதையாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தப்பான ஒரு உங்கள் மேலே பழி விழறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். உடல் நலத்தில் கவனம் தேவை. செலவுகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.